Hi students, today we are going to see Civics Unit 4 Forms of Government. We are going to learn about form of government. In this lesson, our learning objectives are to know about the types of constitutions, to understand the forms of government, to learn the merits and demerits of the different form of government, to understand the difference between the unitary and the feudal, presidential and the parliamentary forms of governments. So let us see this lesson about the governments, how they are working. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்கலான்னா கவர்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, அது எந்தெந்த டைப்பாக பிரிச்சுருக்காங்க, கவர்மெண்ட்டோடைய எந்த மாதிரி கவர்மெண்ட்லாம் இருக்குது, என்ன டைப்ஸில் இருக்குது, ஒரு டைப்ஸ்லேயும் என்னென்ன டிமெரிட்ஸு மெரிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த லெசனில் டீப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து என்னது, இந்த ஆர்கனாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஆர்கனாக இருக்கிறது என்னென்னா லெஜிஸ்ட்ரர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியர். லெஜிஸ்ட்ரர்னால் நமக்கே தெரியும், சட்டத்திட்டங்கள், சட்ட ஒழுங்குகள். எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால் அதை செயல்படுத்துகிறவங்க. ஜுடிஷியர்னால் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா, நீதிமன்றங்கள், அதுதான் ஜுடிஷியரிஸு. Meaning, government refers to the executive functions of the state. It donates a body having authority to make and enforce laws applicable to the civil, corporate, religious, academic or other groups. ஸோ ஒரு கவர்மெண்ட்னா என்னதுன்னா அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். அது ஒரு ஸ்டேட்டே வந்து டொனேட் பண்ண ஒரு பாடியோடைய அத்தாரிட்டி மாதிரி. அது மூலயமா தான் சிவில், கார்ப்பரேட், ரிலீஜியஸ், அகடாமிக் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஒன்று சட்டமாக எழுதி இருக்கிறது, இன்னொன்று ஃபாலோஅப்ஸாக பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ரிக்ரேட். ஃப்ளெக்சிபிள்னால் நமக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரலாம். ரிக்ரேட்னா அதுதான் அப்படி சொல்லிட்டு அது மேலே திணிக்கிறது சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைப்ஸு. ஸோ த கான்ஸ்டியூஷன் ஹேவ் 2 டைப்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னால் ஒரு தன்னிச்சையான ஒரு ஃபார்மாக இருக்கிற ஒருத்தர் மட்டும் ஆள்ற ஒரு ஆட்சி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆட்சி தான் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். யூனிட்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் யூனிட்டரி ஸ்டேட் இஸ் அ sovereign state governed as a single entity. The central government is supreme and the administrative divisions exercise only power that the central government has delegated to them. ஸோ இந்த யூனிட்ரி கவர்மெண்ட்னா என்னது, ஒருத்தர் மட்டும்தான் சென்ட்ரலாக இருக்கிற அந்த கவர்மெண்ட் மட்டும்தான் மொத்த ஸ்டேட்டையுமே அந்த கண்ட்ரி ஃபுல்லாக ஆள்ற தன்மை இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, யூனிட்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜப்பான் அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் unitary form of governments. The term government is derived from Old French governor, derived from Latin guberere, to district, rule, guide and govern. ஸோ இந்த கவர்னர் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு ஓல்டு வேர்ட்லேருந்து தான் இந்த வேர்டு வந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டு அப்படிங்கிற வேர்டு. நெக்ஸ்ட், in a unitary form of government, all the authority and power is vested in a single center, whereas in a feudal form of government, authority and power is distributed between center and the constituent units. Even in this unitary form of government, there might be a lot of decentralizations of authority, but we cannot claim it as a feudal system. ஸோ யூனிட்டரி ஃபார்ம்னா ஒருத்தருடைய பவரில் தான், ஒரு சிங்கிள் மேனுடைய பவரில் தான், சென்டரில் தான் என்ன பண்ணுவோம் அந்த கவர்மெண்ட்டே இயங்கும். அதில் வந்து ஃப்ரீடல் கவர்மெண்ட் வந்து உள்ள அத்தாரிட்டிஸோட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ அவங்களோட குறுக்கீடுகளோ எதுவுமே உள்ளே வராது. எல்லாமே ஒருத்தருடைய டிசிஷன் மேக்கிங், ஒருத்தருடைய
சென்டராக தான் இது செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃப்ரீடல் சிஸ்டம் வந்து வேறு மாதிரி இருக்கும், அது வந்து இதுக்கு ஒத்து போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ஸு. நம்ம இந்த யூனிட்டரி ஃபார்ம்ஸில் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூட்டபிள் ஃபார் ஸ்மால் கண்ட்ரீஸ், சின்ன கண்ட்ரிக்கெலாம் இது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். தேர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட் ஆர் ஆஃப் அத்தாரிட்டி அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதில் வந்து யாரும் குறுக்கிட்டு சண்டை போட்டு ட்விஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது ஒருத்தருடைய ரெஸ்பான்சிபிள், ஒருத்தருடைய அத்தாரிட்டியில் அது இயங்கக்கூடியது. நெக்ஸ்ட், யூனிட்டரி கவர்மெண்ட் வில் மேக் ப்ராம்ப்ட் decisions and take speedy action. A unitary government is less expensive. Amendment to the constitutions are easy. There is unity, uniformity of law, policy and administrations. ஸோ யூனிட்டரி கவர்மெண்ட் வந்து என்னது, ஏதாவது ஒரு விஷயம் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா டக்குன்னு ஸ்பீடாக எடுத்துடலாம். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன கண்ட்ரியில் இருக்கும், ஒரு பர்சனுடைய டிசிஷன் தான் இம்பார்ட்டன்றதால அது ஈஸியாக எடுத்துருவாங்க. யூனிட்டரி கவர்மெண்ட்டு வந்து ரொம்ப செலவு பண்ண வேண்டியதில்லை, ஒருத்தருடைய இதுதான்றதால எக்ஸ்பென்சிவ்ஸும் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணுறது, சட்டத்திட்டங்களை அமல்படுத்துறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் இருக்க யூனிட்டி, யூனிஃபார்மிட்டி, லா எல்லாருமே ஒத்து போகிற மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒருத்தரே பண்ணுறதால எல்லாரையும் ஒரே பாதையில் கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, டிமெரிட் ஆஃப் த யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். மெரிட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ டிமெரிட்னு பார்த்தீங்கன்னா, it's not suitable for big countries. The central government will have to tackle so many complex problems that lead to administrative delay. The central government will not concentrate on local problems, local interests and initiatives. The concentrations of power may be pave for the dispositions of the central government. ஸோ இதில் டிமெரிட் பார்த்தா இது வந்து பெரிய கண்ட்ரிகளுக்குலாம் செட் ஆகாது, ஒரு சின்ன கண்ட்ரியாக இருக்கிறவங்களுக்கு ஓகே அதை செட் பண்ணிக்கலாம், அதனால் இது பெரிய கண்ட்ரிக்கு சூட்டபிளாக இருக்காது. ரெண்டாவது, இதில் வந்து என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா, கவர்மெண்ட்டில் வந்து ஒருத்தருடைய முடிவு தான் அப்படிங்கிறதால யாருமே போய் அவங்களோட ஒப்பீனியனோ அது மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. அந்த ஒருத்தர் எடுக்கிறது தான் முடிவு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அதை பொறுத்துட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் சென்டராக இருக்கிறதால அவங்களுடைய மத்தியில் நடக்கிற பிரச்சனையை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லோக்கலில் உள்ள இன்டீரியரில் மக்களுக்குள்ளே போய் நடக்கிற பிரச்சனையை அவங்க அந்த அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து பார்த்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிற வழியில் தான் கவர்மெண்ட்டு போகணுங்கிறதால அது மற்ற மக்களுக்கு நிறைய பவர்ஸ் வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து இந்த யூனிட்டரி ஃபார்மில் டிமெரிட்ஸ். நெக்ஸ்ட், யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ். Strong central government's control over state territory, single constitutions, flexibility of the constitutions, unequal respectations of states, emergency preventions, single citizenship, single integrated judiciary, all Indian services, appointment of governor by the central government. So unitary ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கவர்மெண்ட்னா, இந்த யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எப்படி ஒத்து போகும்னா, இது வந்து என்னது சென்ட்ரலில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், சென்ட்ரலில் இருக்கிற ஸ்டேட்டுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுருக்கலாம். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், நமக்கு தேவையானதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது. அப்புறமேட்டு ரெப்ரஸன்டேஷன்ஸ் ஸ்டேட்ஸ்லாம் வந்து அன்ஈக்குவலாக இல்லாமல் போகலாம். ஒரு முக்கியமான பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தொலைவில் இருக்க ஸ்டேட்டை கண்டுக்காம விட்டுடலாம். எமர்ஜென்சி ப்ரிவென்சஸ், சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு எல்லாமே ஒற்றையாக தான் இருக்கும், ஒருத்தர் தான் அந்த மாதிரி செய்யலாம் இருக்கலாம். ஆல் இண்டியன் சர்வீசஸ், மொத்த இந்தியாவுக்கும் அந்த ஆல் இண்டியா சர்வீஸ், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்னால் எல்லா இந்தியாவில் ஃபுல்லாக அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செய்யலாம். சென்ட்ரல் கவர்னர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். கவர்னர் கூட என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தான் அப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி சூழ்நிலை அமையும். இதுதான் வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட்டு, ஃப்ரீடல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இன்டு unitary and feudal is based on the nature of relations between the national and the regional governments.
A federal government is one in which power are divided between the national government and the regional governments by the constitution itself, and both operate in their representative judiciaries independently. USA, Switzerland, Australia, Canada, Russia, Brazil, Argentina have federal form of government. ஸோ ஃப்ரீடல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்னதுன்னா கூட்டாட்சி முறை அப்படி சொல்லுவோம் இல்லையா, 2 பேர் வந்து அதில் இருப்பாங்க, ஒரு எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சி அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதில் வந்து எப்படின்னா நேஷ்னல் சென்டராக ஒருத்தர் இருப்பார், அவரு தான் வந்து என்ன பண்ணுவாங்க ரெப்ரசன்டேட்டிவாக எடுத்து வைப்பாங்க. ஆனால் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த ஸ்டேட் பவரை அவங்க எடுத்துக்கலாம், சென்ட்ரல் பவரை வந்து அந்த பிரசிடெண்ட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதா ஃப்ரீடல் கவர்மெண்ட். அது வந்து யாரெல்லாம் என்னென்ன கண்ட்ரிலாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா USA, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ருஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா, இவங்கெல்லாம் வந்து என்னது ஃப்ரீடல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க, கூட்டாட்சி முறையே ஃபாலோ பண்ணுறாங்க. இரு கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த மாதிரி சொல்லி இரு கட்சிகள் சேர்ந்து செயல்படுறாங்க. The merit of the federal form of government. ஃப்ரீடல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோடைய மெரிட்ஸ் என்ன, நன்மைகள் என்ன, ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீகன்சிலேஷன்ஸ் ஆஃப் லோக்கல் அட்டானமி வித் நேஷனல் யூனிட்டி, divisions of power between center and states lead to administrative efficiency. It gives rise to big states. Distributions of power check the despotisms of central government, more suitable for bigger countries. It is good for economic and culture process. ஸோ இது மெயினாக என்னென்னா, இப்போ நம்ம தனியாக ஒரு நாடு அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய லோக்கலுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், சென்ட்ரலுக்கும் நம்மளுடைய இது என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கும், அவங்க 2 பேருமே அவங்களுடைய எஃபிஷியண்ட்டை மக்களுக்கு செலுத்தலாம். இது வந்து பெரிய ஸ்டேட்டுங்களுக்குலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பவர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பவர்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க பிரிச்சுக்கலாம். அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பெரிய கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிளான விஷயம். அண்டு எக்கனாமிக்காகவும் கல்ச்சராகவும் நம்மளுடைய ப்ராசஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். கல்ச்சர் ப்ராசஸ்ன்னு பார்த்தாலும் நம்மளுடைய கல்ச்சர், லோக்கல் கல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், டிமெரிட் ஆஃப் த ஃப்ரீடல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஃப்ரீடல் கவர்மெண்ட் இஸ் வீக்கர் வென் compared to the unitary government. Federal government is more expensive. Provincial tendencies are very common. Lack of uniformity in administrations, threat to national unity. Distributions of powers between center and the states lead to conflicts. Double citizenship. Regret, constitutions cannot be maintained easily for changing need. The state government sometimes plays hindrance in the foreign policy. ஸோ டிமெரிட்னா இதனால் இருக்க இது என்னென்ன தீமைகள், தவறுகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடல் கவர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஏன்னா 2 பேர் சேர்ந்து அவங்க வந்து நம்மளை ப்ளேம் பண்ணிடுவாங்களா, இது வந்து பிரச்சனையாகுமா அப்படின்னு யோசித்து செயல்படுவாங்க. ப்ரொவின்ஷியல், அதாவது கீழே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஒபே பண்ணணும், அவங்க வந்து கேள்வி கேட்குற அத்தாரிட்டிஸாக இருக்கக்கூடாது. அதனால நேஷ்னலில் இருக்கிறவங்க வந்து ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு பயப்படுற மாதிரி சூழ்நிலைகள் அமையலாம். அதுக்கப்புறம் டபுள் சிட்டிசன்ஷிப், ஸ்டேட்லேயும் இருக்கலாம் சென்ட்ரல்லையும் இருக்கலாம், அந்த மாதிரி டபுள் சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எந்த ஒரு ஒப்பீனியனோ எந்த இதுவுமே நம்ம திணிக்கவே முடியாது. ஏன்னா ஒருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்கிறாங்க. ஃப்ரீடல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு இது எப்படி செட் ஆகும்னா dual government, written constitution, division of powers, supremacy of the constitutions. The constitution is the supreme law of the land. The laws enacted by the center and the state must conform to its preventions. So regret constitutions, independent judiciary, bicameralisms. ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியூல் கவர்மெண்ட், அதான் நம்ம தெரிஞ்சது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். டிவிஷன்ஸ் பவர்ஸ் இங்கே இந்த எப்படி சொல்லி பவரை பிரிச்சுக்கலாம். அப்புறமேட்டு கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஸ்ட்ராங்கான கான்ஸ்டியூஷன்ஸ், எந்த ஒரு இது அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லாமல் கிளியராக இருக்கிற கான்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
இண்டிபெண்ட் ஜுடிஷரி, நம்மளுடைய இந்த சட்ட திட்டங்களுக்கு நம்ம இண்டிபெண்ட்டாக இருந்துக்கலாம். ஸோ ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர் வந்து செயல்படுற மாதிரி பைகேமரலிசம்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் இதனுடைய ஃப்ரீடம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிட்டரி அண்ட் த ஃப்ரீடம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லலாம். யூனிட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஒன்லி ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் சப் யூனிட்ஸு. இதில் ஃப்ரீடம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லேருந்து 2 லெவல் ஆஃப் கவர்மெண்ட்ஸ். இதில் ஒரு லெவல் தான் கவர்மெண்ட்டு, அது 2 லெவல் கவர்மெண்ட். மோஸ்ட்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இதில் வந்து எல்லாருமே சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். அதில் வந்து டியூல் சிட்டிசன்ஷிப், 2 சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணலாம். சப் யூனிட்ஸ் கேனாட் ஆப்ரேட் இண்டிபெண்டன்ஸ்லி. சப் யூனிட் அதாவது துணை இது இருக்குது யூனிட்டில் இருக்கிறவங்களாம் வந்து எந்த ஒரு இண்டிபெண்ட்டாக எந்த விஷயமும் செய்ய முடியாது. ஆனால் ஃப்ரீடம் யூனிட்டில் வந்து என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவங்க ஃப்ரீடமாக இருக்கலாம். The freedom units are answerable to central government. No division of powers. பவரை வந்து பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து டிவிஷன்ஸ் ஆஃப் பவரை பிரித்து கொடுப்பாங்க. சென்ட்ரலைஸ் ஆஃப் பவர்ஸ், டீசென்ட்ரலைஸ் ஆஃப் பவர். இதில் வந்து பவர் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சென்ட்ரலில் தான் இருக்கணுன்றது இல்லை, பவர் வந்து எங்கே இருந்தாலும் வரும். அதுதான் இந்த இதில் சொல்கிறாங்க. ஸோ we have completed this lesson here. We have learned about unitary form of government and freedom form of government. So children, study well and understand the concept, understand the lesson well. Thank you children.